எந்த வேலையில் சேரப்போகிறீர்கள்? புதிதாக வேலை தேடிக் கொண்டிருந்த இருவருக்கு 2 வேலை வாய்ப்புகள் இருந்தன. 40,000 ரூபாய் சம்பளத்தில் ஒன்று, இன்னொன்றுக்கு சம்பளம் மாதம் 25,000 ரூபாய் மட்டுமே. எந்த வேலையில் சேரலாம்? ஒருவர் 40,000 ரூபாயே வேண்டும் என்று அதில் சேர்ந்து விட்டார். இன்னொருவர் 25,000 ரூபாய் சம்பளத்தில் சேர்ந்தார். 1.5 ஆண்டுகள் கழிந்தன. 25,000 ரூபாய் ஊதியத்தில் சேர்ந்தவரே பெருமதியாக, அதாவது வேல்யூபிளாக காணப்பட்டார். வித்தியாசமாக இருக்கிறதா? 40,000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு ஊதியம் அதிகம், ஆனால் ஆள் மாற்றிக்கொள்வது எளிது. சுய விவர படிவத்தில், அதாவது ரெசியூமில் என்ன வேலை என்பதை விளக்குவது கடினம். ஒரு நிறுவன செயல்பாட்டுக்கே உறுதியாக இருக்கும். எந்த ஆதாரத்தையும் உருவாக்க முடியாது. நிறுவனத்தின் வருமானத்துடன் நேரடி தொடர்பு கிடையாது. ஆகவே வருமானம் வந்து கொண்டிருக்கும், ஆனால் வேலையின் மதிப்பு தேங்கிவிடும். அதே சமயம் மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் வேலையானது மாற்றிக்கொள்ளக்கூடியது. சுய விவர படிவத்தில், அதாவது ரெசியூமில் வெளிப்படையாக கூறக்கூடியது. வருமானம், வரவு, வாடிக்கையாளர்கள் செயல்பாடு மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அந்த நிறுவனத்திற்கு வெளியிலும் பயன்படக்கூடியது. வேலைக்கு ஆள் கிடைப்பது மிகவும் சிரமம். அப்பொழுது அதை சின்ன வேலை என்று சொல்லக்கூடாது, அதை பயிற்சி வேலை என்று கூறலாம். சம்பளத்தை ஒப்பிடுகிறவர்களே அநேகம். வெகு சிலரே வேலையை ஒப்பிடுவர். எந்த வேலையையும் ஒப்புக்கொள்வதற்கு முன்பு 3 கேள்விகளை கேட்க வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு என்னிடம் என்ன ஆதாரம் இருக்கும்? இந்த திறன் நிறுவனத்திற்கு வெளியே பயன்படுமா? நான் செயல்படுத்த கற்றுக்கொள்கிறேனா, வெறுமனே சொல்வதை மட்டும் செய்கிறேனா? எதிர்காலத்தில் உங்கள் பெறுமதியை உயர்த்துமாயின் 40,000 ரூபாய் ஊதியம் தரும் வேலையை தெரிந்து கொள்ளுங்கள். 25,000 ரூபாய் சம்பள வேலையை கண்ணை மூடிக்கொண்டு மறுத்து விடாதீர்கள். சில வேளைகளில் குறைந்த ஊதியம் நல்ல வாய்ப்பை தரக்கூடும். கரியரை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்பதை குறித்து ஆபான் உஸ்மானி இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.